எல்லாருக்கும் வணக்கம். சின்னரசகிரி எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நான் இன்னைக்கு சொல்றேன். தர்கா பகுதியில மேம்பாலம் இல்லாம எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70 பேர் எங்க ஊர்ல எங்க மக்கள் செத்து இருக்கிறாங்க. நாங்க இது போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு எங்க குடும்பம் மொத்தமா ஜெயிலுக்கு போய் ஒரு 10 நாள் ஜெயில இருந்து தான் வெளியே வந்தோம். அதே போல நம்ம நண்பர்களும் வந்தாங்க. அதே போல காமராஜ் நகர், சாந்தபுரம், பெரியன்ஸ்கிரி, கேசிசி நகர், நம்ம டைட்டான் கம்பெனி, குளோபல், கார்பனம், வாட்சஸ், இதுல எல்லாமே நிறைய பேர் அந்த கம்பெனிக்கு வரவங்களும் செத்து இருக்கிறாங்க. தயவு செஞ்சு நடப்பாதான்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது யார் போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒன்று சென்னை சில்ஸ்காவது போட்டிருக்கணும், இல்லை தர்காக்காவது போட்டிருக்கணும். எதுவுமே இல்லாமல் சென்டர்ல போட்டு போன மாசத்துல கூட எங்க ரிலேஷன் டெத்துக்கு வந்து இன்னொரு ரிலேஷன் ஆக்சிடென்ட், ஸ்பாட் அவுட் ஒருத்தர் 2 கால் போச்சு. இதெல்லாம் யாரு பதில் சொல்லுவாங்க? தயவு செஞ்சு வேணும்னா அந்த நடப்பாதை போடுறதுக்கு 10 லட்சம் ரூபாய் ஒசூர் சேவா சங்கத்தின் சார்பாக தேவைப்பட்டா எப்ப வேணாலும் கொடுக்கறதுக்கு தயார். தயவு செஞ்சு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க. இது யார்கிட்ட போய் நாங்க கேட்கறதுன்னு தெரியல. அதிவிரைவில் விசாரணை பண்ணி அது எங்கெங்க மனு தரணுமோ வந்து கொடுக்குறோம். அது மேம்பாலம் போடுற வரைக்கும் ஒசூர் சேவா சங்கம் ஓயாதுன்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் முடிச்சுக்கிறேன். அதே போல நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்காக தான் ஒசூர் சேவா சங்கம்ன்றது ஒசூர் மக்களுக்காக தான். உங்களுக்காக நான் வேணா என் உயிரை கூட தரேன். ஏன்னா நான் எதையும் எடுத்துட்டு போறது ஒன்றும் கிடையாது. உங்களுக்காக லாஸ்ட் வரைக்கும் போராட்டம் பண்ண